ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு வைடான கடாய் வேணும். இதில் நான் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரிஃபைண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. வெங்காயம் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு, கண்ணாடி போல் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு, கொஞ்சம் முட்டைகோஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா காய்கறி வேணும் சேர்த்துக்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது இது வேகிறதுக்குள்ளே நம்ம முட்டையை விரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இந்த முட்டையை நான் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். நான் இப்போ 3 முட்டை எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக பெப்பரை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பொடி மாஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் வதங்கியிருக்கு. ஒரு 60% வதங்கினா போதும். இதில் நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1.5 ஸ்பூன் எடுக்க போகிறேன். இப்போ நான் 1 ஸ்பூனை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ விரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை இதிலே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேக வைக்க சொல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எடுத்து எடுத்து போடுங்க, கலரி விட்டுறாதீங்க, உடஞ்சிடும் அரிசி. அதனால் எடுத்து எடுத்து போட்டு கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் வெங்காயத்தாள் இதில் சேர்த்துக்கலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த டிஷ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.